ரவி ரிட்டர்ன் வந்த பிறகு அவரோட பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்குள்ள இருந்து ஒரு லேடீஸ் ட்ரெஸ் வருது. அப்ப வந்து ஸ்ருதி எடுத்து கேட்குறாங்க, "நீ எப்ப இருந்துடா லேடீஸ் ட்ரெஸ் போட ஆரம்பிச்ச?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரவி சொல்றாரு, "எனக்கு தெரியவே தெரியாது. இது நீத்துவோடையதா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே ஷாக் ஆகி தான் இந்த எபிசோட வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து ஸ்ருதி வந்து கடைசி வரைக்கும் பெருசாக்க மாட்டாங்க. அதாவது ரவி கிட்ட. அது எப்படி அப்படின்னா, ரவி வந்து சொன்னாரு, "இல்ல, இல்ல இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த ட்ரெஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இது நீத்துவோடது. மாறி எதுவும் வந்திருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா ஸ்ருதிக்கு வந்து புரியுது. ஏன்னா நீத்து பத்தி நல்லாவே தெரியும். அதனால ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல இதெல்லாம் மாறியெல்லாம் வந்திருக்காது. அந்த நீத்து தான் போட்டு விட்டுருப்பா. அத வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா டென்ஷன் ஆவே எனக்கு உனக்கு சண்டை வரும். அதுதான் அவளுக்கு வேணும். அதனால தான் பண்ணியிருக்கா." அப்படின்ற மாரி சொல்றாங்க ஸ்ருதி. ஆனா ரவி, "இல்ல, இல்ல நீத்து அப்படியெல்லாம் கிடையாது. நீ நினைக்கிற மாரி நீத்து கிடையாது. நீத்து வந்து சில நேரம் சில விஷயங்கள் பரபரன்னு செய்வாங்களே ஒழிய, மத்தபடி அவங்க மனசுல வந்து எந்தவித கெட்ட எண்ணமும் கிடையாது." அப்படின்ற மாரி ரவி சொல்றாரு. ஆனா ஸ்ருதியால வந்து அத ஏத்துக்கவே முடியல. "நீ என்ன வேணா சொல்லு. எனக்கு நீத்து பத்தி தெரியும். உனக்கு தெரியல. அவ்வளவுதான். சரி இந்த ட்ரெஸ்ஸ கொண்டு போய் நாளைக்கு குடுத்துரு. இல்ல இத காணல அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னாலும் நிப்பா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ரவி சொல்றாரு, "சரி, சரி நாளைக்கே நான் கொண்டு போய் குடுத்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே வந்து ரோஹிணி, மனோஜ காட்டுறாங்க. அங்க வந்து கிரிஷ் வந்து நடுவுல வந்து படுத்திருக்காரு. மனோஜ் வந்து நல்லா தூக்கம். அப்ப வந்து கிரிஷ் வந்து ரோஹிணி கிட்ட கேட்கிறாரு, "நான் வந்து அங்க போய் முத்து அங்கிள், மீனா ஆன்ட்டியோட படுக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. ரோஹிணி வந்து, "ஏன் அங்க போற? இங்க இரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல எனக்கு அவங்க கூட இருக்கணும் போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா ரோஹிணி, "இல்ல வேணாம், வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து முழிக்கிறாரு. முழிச்ச மனோஜ் வந்து, "என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கிரிஷ் வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் முத்து அங்கிள், மீனா ஆன்ட்டி கூட படுக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அவன் கேட்கிறான் தானே அனுப்பி வையேன் அப்படின்ற மாரி ரோஹிணிட்ட வந்து சொல்றாரு. ரோஹிணி, "அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நீ போயிட்டு வா." அப்படின்ற மாரி அனுப்பி வைக்கிறாங்க. போனதுக்கு பிறகு மனோஜ் வந்து கேட்கிறாரு, "அவனே போறேங்கிறான். நீ ஏன் அவன புடிச்சு வச்சிருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, "இல்ல நம்ம கூட இருக்கிறதால அவன் நல்லா படிக்கிறான். நம்ம 2 பேருமே படிச்சவங்க. அதனால அவன் வந்து அவனுக்கும் படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து படிக்கிறான். அவங்க கூட போய் சேர்ந்தான் அப்படின்னா, அவன் வந்து ரவுடியாவும், இல்ல பூ கட்டுறவனாவும் தான் வருவான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "அவன் எப்படி போனா எனக்கு என்ன? பேசாம படு." அப்படின்ற மாரி படுக்கிறாரு. ரோஹிணிக்கு செம்ம காண்டு. இருந்தாலும் பேசாம படுக்குறாங்க. அப்படியே வந்து கிரிஷ் வந்து முத்து, மீனாக்கு நடுவுல போய் படுக்குறான். அப்ப வந்து மீனா, "வா கிரிஷ் என்ன இங்க வந்துட்ட?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து கிரிஷ் வந்து சொல்றான், "இல்ல நான் முத்து அங்கிள் கிட்டயும் உங்ககிட்டயும் வந்து சாரி கேட்கணும்." அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப வந்து முத்து கேட்குறாரு, "ஏன்டா என்னத்துக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு வந்து, "இல்ல, இல்ல இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து நான் மனோஜ் அங்கிள வர சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து சர்டிபிகேட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு விருப்பம் இல்ல தான். எனக்கு உங்க 2 பேரையும் கூப்பிட தான் விருப்பம். ஆனா மனோஜ் அங்கிள் என்கிட்ட வந்து இப்ப கொஞ்சம் நல்லா பேசி பழகுறாருல்ல, அதனால தான் அவர கூப்பிட்டேன். இன்னும் வந்து என் கூட வந்து நல்லா பேசுவாருல்ல, அதனால தான் கூப்பிட்டேன். மத்தபடி நீங்க 2 பேருமே எப்பயுமே என் கூட வந்து பாசமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முத்து வந்து புரிஞ்சிருச்சு. அதான் முத்து இதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தாரு. எதுக்காண்டி கிரிஷ் வந்து மனோஜ் ரோஹிணிய வந்து கூப்பிட்டான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து விளக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னோன முத்து வந்து, "ஓகேடா படுத்து தூங்கு. நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல." அப்படின்ற மாதிரி படுத்து தூங்க சொல்றாரு. அப்படியே வந்து முத்து மத்த பக்கம் திரும்பி படுக்குறாரு. அப்படியே வந்து கிரிஷ் வந்து சொல்றாரு, மீனா கிட்ட மெதுவா சொல்றாரு, "அம்மா தான் மனோஜ் அங்கிள கூப்பிட சொன்னாங்க." அப்படின்ற மாரி மெதுவா வந்து சொல்றாரு. அப்ப வந்து மீனா சொல்றாங்க, "எனக்கு தெரியும்டா எல்லாம். நீ பேசாம படுத்து தூங்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே படுத்து தூங்கி எழும்புறாங்க. ஆனா ரோஹிணிக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதாவது முத்து, மீனா கூட ஒட்டுறது வந்து பிடிக்கவே இல்ல அவங்களுக்கு. அதனால எப்படியாவது நம்ம பக்கம் வந்து கிரிஷ வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிரிஷ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து லைட்டா கொம்பு சீவி விடுறாங்க. அதாவது, "நீ என்ன பண்ணணும், நானும் மனோஜ் அங்கிள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்ப நீ வார. வந்து மனோஜ் அங்கிள பார்த்து டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. டாடி என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாரி சொல்ற. அப்படி சொல்லு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. ரோஹிணி வந்து இப்ப வீட்டுல வந்து கிரிஷ தங்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய ஆட்டத்த கிட்டத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து பலியாடாக போறது மனோஜ் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி கிரிஷ் வந்து ஓகே சொல்லிட்டு வாரான். வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. மனோஜ பார்த்து டாடி டாடின்னு கூப்பிடுறான். அப்ப எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ரோஹிணி மட்டும் ஷாக்கிங்கா நடிக்கிறாங்க. அப்ப வந்து மனோஜுக்கும் சாப்பாடு இறங்கல. "என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி. உடனே வந்து ரவியும் கேட்கிறாரு, "யாரடா டாடின்னு கூப்பிடுற?" அப்படின்ற மாதிரி. "இவர தான்." அப்படின்னு சொல்லி மனோஜ பார்த்து, "டாடி என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. விஜயாக்கு சொல்லவே வேணாம். செம்ம காண்டுல இருக்காங்க. "டேய்!" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து விஜயா வாய அடைக்கிறாரு. "கொஞ்சம் இரு." அப்படின்னு சொல்லிட்டு, "கிரிஷ் இங்க வாப்பா." அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அப்ப கிரிஷ் வந்து அண்ணாமலை கிட்ட போறாரு. அப்ப வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "யாரு உன்ன மனோஜ வந்து டாடின்னு கூப்பிட சொன்னது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ஆனா கிரிஷ் வந்து சொல்லவே இல்ல. திருப்பியும் கேட்கிறாரு, "இல்லப்பா நீ வந்து டாடின்னு கூப்பிட்ட. அது பிரச்சனை கிடையாது. ஆனா யாரோ சொல்லி தான் இப்படி கூப்பிட்டுருக்க. யார் உனக்கு அப்படி கூப்பிட சொன்னா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, உடனே வந்து மனோஜே கை காட்டுறாரு கிரிஷ். மனோஜுக்கு பயங்கர ஷாக்கு. "நான் எப்படா சொன்னேன்?" அப்படின்ற மாரி. உடனே வந்து ரோஹிணி வந்து பக்கத்துல உட்கார்ந்து மனோஜ வந்து அப்படியே கிள்ளி விடுறாங்க. அப்படியே அவங்களோட லுக்கும் வந்து அந்த பேய் லுக், அதாவது கல்யாணி லுக்குக்கு போறாங்க. அப்ப மனோஜுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஐய்யயோ! கல்யாணி வந்துருச்சு அப்படின்ற மாரி. அப்படியே மனோஜையும் பார்த்து, விஜயாவையும் பார்த்து பார்த்து மனோஜுக்கு கண்ணால ஏதோ
பேசுறாங்க. அப்ப மனோஜுக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து இப்ப உளறுனேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அம்மாக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி, உடனே மனோஜ் வந்து இத வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு சொல்றாரு. "இல்ல நான் தான் கூப்பிட சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "நீ ஏன்டா அப்படி கூப்பிட சொன்ன?" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்கறாங்க. "இல்ல நைட்டெல்லாம் ஒரே உளறிட்டே இருந்தான். அம்மா, அப்பா, அம்மா, அப்பான்ற மாரி உளறிட்டே இருந்தான். அதனால தான் நான் வந்து ரோஹிணிய அம்மான்னு கூப்பிடு அப்படின்ற மாரி சொன்னேன். அதே மாதிரி என்ன டாடின்னு கூப்பிடுன்னு சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன்டா உனக்கு அறிவே இல்லையாடா?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து மனோஜ் கிட்ட வந்து கோவப்படுறாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவன் இந்த அளவுக்கு இறங்கி அந்த பையனுக்காக அவன் யோசிச்சதுக்கே அவன அவ்வளோ பாராட்டணும். ஏன்னா அவன் அப்படி பண்றதே கிடையாது. உன் பேச்ச கேட்டு கேட்டு ஏதாவது தேவையில்லாத வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனா இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையனுக்காக அவன் வந்து அந்த பையன வந்து தன்ன டாடின்னு கூப்பிடுன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கான். அவன போய் திட்டிட்டு இருக்கியா நீ? அவன கொஞ்சமா திருந்த விடேண்டி" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து விஜயாவ பார்த்து சொல்றாரு. அப்ப விஜயா வந்து, "என்ன ஆளாளுக்கு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அவன் வந்து யாருன்னே தெரியாது. அவன கொண்டு வந்து நடு வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க சரி. அது நான் வேணாம்னு சொல்லி ஒருத்தரும் கேட்கல. நான் வந்து சரி ஏதோ பண்ணுங்கன்னு விட்டுட்டேன். இப்ப வந்து பார்த்தோம்னா, அவங்க பாட்டி வருவாங்க, கூட்டிட்டு போவாங்கன்ற மாரி சொல்லிட்டு, இப்ப அவன டாடின்னு கூப்பிட சொல்லி, ரோகிணி அம்மான்னு கூப்பிட சொல்லியிருக்கானே, இதெல்லாம் நான் எப்படி பொறுத்துக்கிறது?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "எல்லாம் பொறுத்துக்க தான் வேணும். எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாங்க அப்படின்னா, நீ அதுக்கு எதிரா தான் இருப்ப. இத்தன நாள் வந்து மனோஜும், ரோஹிணியும் உன் பக்கம் இருந்தாங்க. இப்ப கிறிஷ் விஷயத்துல அவங்க அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. உன்னால அத தாங்க முடியலல்ல?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. ஆனா இத வந்து முத்துவால வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா முத்துவ பொறுத்தவரைக்கும் நான் தான் கிறிஷ தத்தெடுக்கணும். கிறிஷ வந்து நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாரி இருந்த அவருக்கு, மனோஜ் வந்து திடீர்னு கிறிஷ் விஷயத்துல மூக்க நுழைக்கிறது வந்து சரியா படல. ஆனா அவருக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. உடனே கேட்கிறாரு, "ஏன்டா நீ அவ்வளவு நல்லவனா?" அப்படின்ற மாதிரி மனோஜ பார்த்து கேட்கிறாரு. அப்ப மனோஜ் வந்து சொல்றாரு, "ஏன் நான் கெட்டவனா? உன்ன மாரி ரவுடியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து மீனா வந்து ரோஹிணிய பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ரோஹிணி உடனே வந்து, "மனோஜ் எல்லாத்துக்கும் நீயே பேசிட்டு இருக்கன்னு யோசிக்காத மனோஜ். கொஞ்சம் அமைதியா இரு. கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "இல்ல அத நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அவன் வந்து நைட் வந்து புலம்பிட்டே இருந்தான். அதனால தான் அப்படி சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து, "எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்ற மாரி முத்து அங்கிருந்து போறாரு. ரோஹிணிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. மாட்டிருவோமோ அப்படின்ற மாரி முழிக்கிறாங்க. மீனாவும் வந்து ஒரு விதத்துல வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. அதாவது மனோஜ் கிட்ட வந்து கிறிஷ் வந்து அட்டாச்ட் ஆகணும் அப்படின்றது தான் பிளானே. அது கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னோட சந்தோஷம் தான். இருந்தாலும் உண்மைய வந்து முத்து கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு கவலையும் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்படியே வந்து இந்த சீன் வந்து முடியுது. விஜயாக்கு பிடிக்கல. யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடி பிளான போடணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணிய பார்க்கறதுக்காக பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஸ்ருதி என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நீத்து வந்து ரவிய நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. ரவி வந்து நல்லா ஏமாந்துருக்கான். அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. அங்க கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவ வந்து அந்த டேலண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம எனக்கும் அவனுக்கும் சண்டை வர வைக்க பார்க்கிறா. அதனால அவள வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தமே இல்லாம ரவி ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ருதி வந்து நேரா நீத்துவோடைய ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. அங்க வந்து நீத்து வந்து இருக்காங்க. "என்ன ஸ்ருதி இந்த பக்கம் எப்பயாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு வந்தீங்க போல இருக்கு" அப்படின்ற மாதிரி நக்கலா வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி வந்து கேட்கறாங்க, "நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் ஏன் இங்க வரணும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஆமா உன் புருஷன் தானே குக்கு. அப்ப நல்ல சாப்பாடு இருக்காதுல்ல?" அப்படின்ற மாரி நக்கலா வந்து நீத்து வந்து சொல்றாங்க. "அது சரி நேத்து என்ன பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க ஸ்ருதி. "ஏன் நான் என்ன பண்ணேன்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நீ தானே ரவியுடைய பேக்குக்குள்ள உன்னோட ட்ரெஸ்ஸ போட்ட" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஆமா நான் தான்" அப்படின்ற மாதிரி நீத்து வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி வந்து கேட்கறாங்க, "ஏன் இந்த கேவலமான புத்தி உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து நீத்து வந்து சொல்றாங்க, "இல்ல என்னோட ட்ரெஸ்ஸும் ரவியோட ட்ரெஸ்ஸும் ஒண்ணா தான் இருந்துச்சு. அப்ப எடுத்து போடும்போது என்னோட பேக்ல வந்து இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அது ரவியோட பேக்ல போட்டேன். எது அந்த ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு உன்னோட பேக்ல இடம் இல்ல. அத நான் நம்பணும். அப்படித்தானே?" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. "நீ நம்பு நம்பாம போ. அதுதான் நடந்துச்சு" அப்படின்ற மாதிரி நீத்து வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நானும் ரவியும் வந்து பீச்ல வந்து வாக் போனோம். அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒண்ணா தான் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாம பார்ட்டி பண்ணோம். ஒரே ரூம்ல தான் இருந்தோம் அப்படின்ற மாரி ரொம்ப மோசமான சில விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. இத ஸ்ருதியால கேட்க முடியல. "கொஞ்சம் வாய மூடுறியா நீத்து" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து நீத்து வந்து சொல்றாங்க, "நான் ஏன் வாய மூடணும்? நீ ட்ரிகர் ஆறியா? அதுதான் எனக்கு வேணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ உடனே வந்து ஸ்ருதி வந்து கடுப்பாகி நீத்துவ வந்து ஒரே ஒரு அறை விடுறாங்க. அந்த டைம் பார்த்து ரவி ரெஸ்டாரண்ட்க்குள்ள வாராரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.